முதல்வரை மீண்டும் சந்தித்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். சபாநாயகர் அப்பாவுடனும் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். முதல்வர் மு.க. ஸ்டாலினை மீண்டும் சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். இன்று காலை சட்டமன்ற வளாகத்தில் முதல்வரை சந்தித்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம். இந்த நிலையில் இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரை சந்தித்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினை மீண்டும் சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். சட்டமன்றத்தில் திமுகவின் ஆட்சியை முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏவான ஐயப்பன் புகழ்ந்திருந்தார். மீண்டும் திமுகவின் ஆட்சியே அமைய வேண்டும் என்றும் பேசியிருந்தார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாவது முறையாக முதல்வரை சந்தித்திருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. சபாநாயகரோடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். முதல்வர் மு.க. ஸ்டாலினை மீண்டும் சந்தித்த நிலையில் சபாநாயகரோடும் சந்தித்திருக்கிறார் ஓபிஎஸ். திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறாரா ஓ பன்னீர்செல்வம் என்ற கேள்வி எழுந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் இன்றைய சட்டமன்ற நடவடிக்கைகள் கவனம் பெற்றிருக்கின்றன. தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் பேசிய காட்சிகளை பார்த்தோம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆசியுடனும் ஓ பன்னீர்செல்வத்தின் வாழ்த்துக்களுடனும் திமுக அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்று பேசியிருந்தார். திமுக அரசை புகழ்ந்து பேசியிருந்தார் ஐயப்பன். இது கவனம் பெற்றதாக மாறியிருந்தது. முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் முதல்வரை காலையில் சந்தித்திருந்தார். தற்போது மீண்டும் அவர் முதல்வரையும் சபாநாயகரையும் சந்தித்திருக்கிறார் என்ற தகவலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தது ஏன் என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் விளக்கமளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிறாரா ஓபிஎஸ் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பின்னாடி போ ஐயா, இன்னைக்கு ஐந்தாண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இது உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசியிருக்காரு. நீங்களும் உள்ளதான். அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் வந்து உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார்னு சொல்லி ஐயப்பன் பேசிட்டாரு. நீங்களும் உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு, தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க.